தளபதி விஜய் அவர்கள் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படத்திற்கு அனிருத் அவர்கள் இசையமைச்சிருக்காரு. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாடலான தளபதி கச்சேரி அப்படின்ற பாடல் கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி ரிலீஸ் செய்யப்பட்டது. அந்த பாடலை அனிருத்துடன் இணைந்து விஜய் அவர்களுமே பாடியிருந்தாரு. அந்த பாடலுக்கு ரசிகர்கள் மத்தியில அமோக வரவேற்பு கிடைச்சிட்டு இருந்தது. இன்ஸ்டாவிலுமே அந்த பாடலுக்கு ஏராளமானோர் ரீல்ஸ் போட்டு கொண்டாடிட்டு இருந்தாங்க. இதனிடையே ஜனநாயகன் திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச் அப்டேட் வந்தது. அதன்படி வர டிசம்பர் 27ஆம் தேதி மலேசியாவில் ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழா நடைபெறும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. விஜய் சாருடைய கடைசி படம் அப்படின்றதுனால அதனுடைய இசை வெளியீட்டு விழாவை காண தமிழ்நாட்டில் ரசிகர்கள் ஆவலுடன் வெயிட் பண்ணிட்டு இருக்க, திடீர்னு பாத்தீங்கன்னா அதனை மலேசியாவில் நடத்துவது அவருடைய ரசிகர்களுக்கு ஏமாற்றமாக இருந்தாலுமே பல சர்ப்ரைஸுமே அதுல காத்துட்டு இருக்கா. இந்த இசை வெளியீட்டு விழா மலேசியாவுடைய கோலாலம்பூர்ல உள்ள புக்கிட் ஜலீல் அப்படின்ற பிரம்மாண்ட அரங்கத்துல தான் நடைபெற உள்ளது. அந்த அரங்கத்துல 85,000 பேர் அமர்ந்து பார்க்க முடியுமா. இதனால அங்குள்ள தமிழர்கள் இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வருவாங்க அப்படின்னுமே இது பார்க்கப்படுது. சொல்ல போனா அது ஆடியோ லான்ச் இல்லையாம், அதனை தளபதி கச்சேரியாக நடத்த பிளான் போட்டிருக்காங்களா. இந்த விழாவில் விஜய் அவர்களுடைய கெரியர்ல சூப்பர் ஹிட் அடித்த 35 பாடல்களை அதனுடைய ஒரிஜினல் பாடகர்களே பாட இருக்காங்களா. இதனால ரசிகர்களுக்கு செம்ம ட்ரீட் காத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மலேசியாவில் நடைபெறவுள்ள இந்த ஆடியோ லான்ச்ல தளபதி விஜய் அவர்களை கௌரவிக்கும் விதமாக கோலிவுட்டுடைய பல முக்கிய பிரபலங்களுமே கலந்து கொள்ள இருக்காங்க. அதுல ரஜினி சார், கமல் சார், ஏன் நம்ம ஏகே கூட கலந்துக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு டாக்குமே இருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.